ராதாபுரம் கால்வாய்க்கு தண்ணி எங்கிருந்து வருது? ராதாபுரம் கால்வாய்க்கு போதுமான தண்ணி இருக்கா இல்லையா? புதுசு புதுசா பல 100 கோடிகளுக்கு ஏதாவது திட்டங்கள் போட்டு பைப்புல தான் கொண்டு வந்து ராதாபுரம் கால்வாய்க்கு தண்ணி ஊத்தணுமா, இல்ல இதுக்கு போதுமான நீராதாரம் இருக்குதா அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ராதாபுரம் கால்வாய் அதன் சார்ந்த ஆயக்கட்டுகளும் அந்த குளங்களும் கோதையார் வடிநில பகுதிக்கு கீழே தான் வருது. அப்ப அந்த கோதையாறு வடிநில பகுதியில இருக்கக்கூடிய 4 முக்கிய அணைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேச்சுப்பாறை, பெருஞ்சாணி, சித்தாறு 1, சித்தாறு 2. இந்த 4 அணைகள்ல இருந்தும் இந்த ராதாபுரம் கால்வாய்க்கான நீராதாரம் இருக்கு. சோ இதுல நீங்க கோதையாறு, அந்த கோதையாறுக்கு குறுக்க கட்டியிருக்கிறது தான் பேச்சுப்பாறை அணை. பரளியாருக்கு குறுக்க கட்டியிருக்கிறது பெருஞ்சாணி அணை. இந்த 2க்கும் மேல் பக்கம் சித்தாறு 1, சித்தாறு 2, இந்த 2 அணைக்கட்டுகளும் இருக்கு. இந்த ராதாபுரம் கால்வாய் கட்டப்பட்ட அதே காலகட்டங்கள்ல தான் இந்த தண்ணியினுடைய சோர்ஸை தோவாளை கால்வாயிலிருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த ராதாபுரம் கால்வாய் கட்டினதுனால இந்த 17,000 ஏக்கர் நிலப்பரப்புக்கும் தண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வாட்டர் சோர்ஸை ஆக்மெண்ட் பண்றதுக்காக தான் இந்த சித்தாறு 1, சித்தாறு டேமோட வேலைகள் சித்தாறு பட்டணங்கால் அப்படின்னு சொல்லி ஒரு கால் தோண்டி கொண்டு வந்திருக்காங்க. அப்ப இந்த சித்தாறு பட்டணங்கால் அந்த சித்தாறு 1, 2 அணைக்கட்டுகளும் ஒரே அளவுல இருக்குது. அந்த 2க்கும் நடுவுல இந்த 2 அணைக்கட்டுகளையும் இணைக்கிற மாதிரி ஒரு ஓப்பன் கால்வாய் இருக்கு, சித்தாறு கால்வாய்ன்னு சொல்லி. இந்த சித்தாறு டேம் 1, சித்தாறு டேம் 2, 2ஐயும் இணைக்கிற மாதிரி ஒரு கால்வாய் இருக்குது. இங்க இருந்து இங்க தண்ணி போகும். இது ஒரே மட்டத்துலதான் அந்த தண்ணி இருக்கும். இப்ப இதுல இருந்து சித்தாறு அணைக்கட்டுல இருந்து பட்டணங்கால்வாய் அந்த கோதையாறு பட்டணம் கால்வாய் கட்டப்பட்டு பேச்சுப்பாறை தண்ணியோட முதல்ல கொண்டு இணைக்கிறாங்க. இது எப்படி இணைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேச்சுப்பாறையிலிருந்து, அதாவது கோதையாருக்கு குறுக்கே கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த பேச்சுப்பாறை அணையிலிருந்து கோதையாறு நேச்சுரல் டிரைனேஜா வலது பக்கமா போகுது. இடது பக்கமா கோதையாறு லெஃப்ட் பேங்க் கெனால், அதாவது இடது கரை கால்வாய், கோதையாறு இடது கரை கால்வாய். இத மாதிரி ஒரு இடதுகரை ஓரமா ஒரு கால்வாயை வடிவமைக்கிறாங்க. வடிவமைச்சு இந்த கால்வாய் எங்க போய் சேருது அப்படின்னா, பெருஞ்சாணி தண்ணியோட போய் சேருது. பெருஞ்சாணி அணை எங்க கட்டியிருக்கிறாங்க? பரளியாருக்கு குறுக்கே கட்டிருக்கிறாங்க. கோதையாருக்கு குறுக்கே பேச்சுப்பாறை கட்டியிருக்கிறாங்க. இப்போ முதல்ல இந்த சைட்ல இருந்தே வாங்க. சித்தாறு 1, 2ல உள்ள தண்ணிய சித்தாறு பட்டணங்கால்வாய் வழியா கோதையாறு லெஃப்ட் பேங்க் கெனால் அப்படின்னு சொல்லக்கூடிய இடதுகரை கால்வாயில கொண்டு போய் முதல்ல ஒரு சராசரியா ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவுல அது இருக்கு. அங்க கொண்டு போய் முதல்ல இணைக்கிறாங்க. சோ இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு? சித்தாறு 1, சித்தாறு 2 இந்த 2 நீர்த்தேக்கங்களுடைய தண்ணியும் பேச்சுப்பாறை தண்ணியோட இணைஞ்சாச்சு. இப்ப இங்க அதுக்கப்புறமும் நிறைய நீராதாரங்கள் இருக்குது. நிறைய அங்க உள்ள கேட்ச்மெண்ட் ஏரியால உள்ள தண்ணி உள்ள வருது. அதனால என்ன பண்றாங்க, தண்ணி அளவு அதிகமாயிடும் இல்லையா? அந்த கால்வாய் ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணியை தான் அதை கொண்டு போகிறதுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த கால்வாயினுடைய கொள்ளளவுக்கு அதிகமா போகும்போது அது சிரமப்படும். அப்ப இவங்க இந்த சராசரி 5 கிலோமீட்டர்ல இந்த சித்தாறு டேம் தண்ணியை கொண்டு இணைச்சிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 10வது கிலோமீட்டர்ல ஒரு 10.4 நினைக்கிறேன், ஒரு 10 கிலோமீட்டர்ல சித்தாறு பட்டணங்கால்வாய், அந்த பட்டணங்கால்வாய் திருப்பியும் அது அந்த கோதையாறு லெஃப்ட் பேங்க் கெனால்ல இருந்து பிரிஞ்சு போகுது. அந்த கால்வாய் போய் தான் இந்த மாத்தூர் தொட்டிப்பாலம் அது பக்கத்துல ஓடி போய் அந்த கல்குளம் தாலுக்கா அந்த சைடெல்லாம் போய் பாசன வசதி கொடுக்கறது இந்த பட்டணம் கால்வாய். இப்போ இந்த கோதையாறு லெஃப்ட் பேங்க் கெனால் தொடர்ந்து எந்த இடத்துல பெருஞ்சாணி தண்ணியோட இணையுது அப்படின்னா, புத்தன் டேம் அப்படிங்கிற ஒரு இடத்துல சுமார் 16 கிலோமீட்டர் பயணம் செய்து புத்தன் டேம் அப்படிங்கிற இடத்துல அந்த பெருஞ்சாணி தண்ணியோட சேருது. இப்போ நமக்கு சித்தாறு 1, சித்தாறு 2, பேச்சுப்பாறை, பெருஞ்சாணி 4 தண்ணியும் எங்க வந்தாச்சு? புத்தன் அணைக்கட்டுக்கிட்ட வந்தாச்சு. இப்ப இந்த புத்தன் அணைக்கட்டுக்கிட்ட அது 3ஆ பிரியுது. ஒண்ணு பரளியாருக்கு குறுக்க தானே நாம பெருஞ்சாணி அணை கட்டியிருக்கிறாங்க. அந்த பரளியாறு தொடர்ந்து ஒரு நேச்சுரல் டிரைனேஜா தொடர்ந்து போகுது. இந்த பரளியாறு தொடர்ந்து போயிட்டு பழையபடி எங்க போய் சேருது? கோதையாறுல போய் சேருது. அதாவது தாமிரபரணி ஆறுல போய் சேருது. அங்க இருந்து தேங்காய் பட்டணத்துல கடல்ல கலக்கு. அப்ப இந்த தண்ணிய இந்த இடத்துல பரளியாறுல
இந்த 3 அணைக்கட்டுகளோட தண்ணி இங்க வந்து சேர்ந்த உடனே 4வது அணைக்கட்டு தண்ணி இந்த பெருஞ்சாணி தண்ணியும் சேரும்போது 3ஆ பிரிஞ்சு 1 பரளியாறா தொடர்ந்து போகுது. 2 கால்வாய்களை அங்கிருந்து பிரிக்கிறாங்க. ஒண்ணு பத்மநாபபுரம் புத்தனார் கால்வாய், இன்னொன்னு பாண்டியன் கால்வாய். இப்ப பத்மநாபபுரம் புத்தனார் அப்படின்னாக்க புத்தன் அப்படின்னா வந்து புதியது அப்படின்னு சொல்லி மலையாளத்துல அர்த்தம்னு சொல்றாங்க. சோ புத்தன் ஆறு, புத்தனார் ஆறு, அது புதுசா நம்ம கட்டப்பட்ட ஒரு ஆறு அப்படிங்கிறதுனால புத்தனார் அப்படின்னு, நாஞ்சில் புத்தனார், பத்மநாபபுரம் புத்தனார் அந்த மாதிரி அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. சோ இந்த பத்மநாபபுரம் புத்தனார் கால்வாய் ஒரு சைடும் பாண்டியன் கால்வாய் இன்னொரு சைடுமா பிரிஞ்சு இந்த ரெண்டும் வந்து இந்த 4 அணைக்கட்டுகளோட தண்ணி, நீர்த்தேக்கத்தோட தண்ணியையும் சுமந்துட்டு போகுது. டிபி கெனால், அதாவது பத்மநாபபுரம் புத்தனார் கெனால்ல உள்ள தண்ணி வந்து கல்குளம் தாலுக்கால உள்ள பெருவாரியான நிலப்பகுதிக்கு வந்து பாசன வசதிக்கு வந்து பயன்படுது. இந்த பாண்டியன் கால் தண்ணி வந்து எங்க வந்து சேருது அப்படின்னா செல்லந்துருத்தி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து சேருது. இப்ப இந்த செல்லந்துருத்திங்கிற இடத்துல இந்த பாண்டியன் கால் வந்து 2ஆ பிரியுது. இங்கதான் நம்மளுடைய தோவாளை கால்வாய் ஆரம்பிக்கிற இடம். தோவாளை கால்வாய் வந்து ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் ரெகுலேட்டரி கால் அப்படின்னு சொல்லி ரெகுலேட்டரி கெனால் அப்படின்னு சொல்லி ஒண்ணு பிரியுது. அந்த ரெகுலேட்டரி கெனாலோட வேலை என்னன்னா, இந்த 4 நீர்த்தேக்கத்தோட தண்ணியையும் அது கொண்டு வரும்போது, அது போக நிறைய கேட்ச்மெண்ட் ஏரியா தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்து சேரும்போது, இந்த தோவாளை கால்வாய்க்கு கொள்ள முடியாத அளவுக்கு தண்ணி வந்துருச்சுன்னா அது பாதிக்கப்படுங்கிறதுனால இந்த ரெகுலேட்டரி கெனால் வந்து அந்த தண்ணியை ரெகுலேட் பண்ணி மீதி தண்ணியை எங்க விடும், இந்த ரெகுலேட்டரி கெனால் வழியா கீழே அனுப்பிடும். சோ இப்ப இந்த செல்லந்துருத்திங்கிற இடம் தான் தோவாளை கால்வாய் வந்து ஆரம்பிக்கிற இடம். இந்த 2 கால்வாயும், இந்த ரெகுலேட்டரி கால்வாய் கடைசியில எங்க போய் சேருதுன்னா சுருளக்கோடு அப்படிங்கிற இடத்துல போய் சேருது. அந்த சுருளக்கோடுங்கிற இடத்துல இருந்துதான் 2ஆ திருப்பியும் பிரியுது. அதுல ஒண்ணு அனந்தனார் கால்வாய், இன்னொன்னு பழையாறு நேச்சுரல் ட்ரைனேஜ். எப்படி வந்து கோதையாறுல பரளியாறுல அந்த அணைக்கட்டு கட்டி அங்கிருந்து தண்ணி வந்து கால்வாய் மூலமா ஒண்ணு போகும், மீதி அந்த ஆறுகள் தொடர்ச்சியா போகுமோ, அதே மாதிரி சுருளக்கோடுங்கிற இடத்துல இந்த ரெகுலேட்டரி கால் வந்து சேர்ற இடத்துல பழையாறு வந்து நேச்சுரல் ட்ரைனேஜா போகும். அதுக்கப்புறம் இந்த இன்னொரு பக்கம் வந்து அனந்தனார் கால்வாய் போகும். இப்ப இந்த பழையாறு நேச்சுரல் ட்ரைனேஜுக்கு கீழே திருப்பியும் ஒரு 11 அணைக்கட்டுகள் இருக்குது. அந்த 11 அணைக்கட்டுகள்ல 4வது அணைக்கட்டு சாட்டுப்புதூர் அணைக்கட்டு. அந்த அணைக்கட்டுல இருந்துதான் நாஞ்சில் புத்தனார் கால்வாய் வந்து போகுது. நாஞ்சில் புத்தனார் கால்வாய் கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய அந்த தெப்பக்குளம் வரைக்கும் தண்ணி கொண்டு போகக்கூடிய வசதிகள், கட்டமைப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்போ நம்ம மேல இருந்தே வரும்போது 4 அணைக்கட்டுகளோட தண்ணியும் புத்தன் டேம் வருது. புத்தன் டேம்ல இருந்து பாண்டியன் கால் வழியா வருது. பாண்டியன் கால்ல இருந்து தோவாளை கால்வாய்க்கு தான் முதல்ல பிரிச்சு விடப்படுது. அதுக்கு பிறகு மீதி ரெகுலேட்டரி கெனால் வழியா போகுது. அதுக்கும் கீழே சுருளக்கோடுல வந்த பிறகுதான் அங்க வந்து பழையாறு அப்படிங்கிற பேரே அந்த ஆறுக்கு வந்து கிடைக்குது. அது வரைக்கும் இது மேல இருந்து வரும்போது அது ரெகுலேட்டரி கால், பாண்டியன் கால் இப்படிதான் பேர்கள்ல இருக்குது. அதுக்கப்புறம் தான் இந்த ஆறுக்கு சுருளக்கோடுல இருந்து பழையாறுங்கிற பேரே வைக்கப்படுது. அப்போ தண்ணி முதல்ல எங்க வருது, எல்லா அணைக்கட்டுகளோட தண்ணியும் முதல்ல எங்க வருது அப்படின்னா தோவாளை கால்வாய்க்கு தான் வரணும். தோவாளை கால்வாய் ஒரு 48 கிலோமீட்டர் தாண்டி தோவாளை கால்வாய் வந்து அது நிலப்பாறை அப்படிங்கிற இடத்துல நிறைய சின்ன சின்ன கால்கள், நிறைய நேரடி மடைப்பாசனம் நிறைய இருக்குது. அங்க அது கடைசியா வந்து இங்க நிலப்பாறைங்கிற இடத்துல திருமூல நகர் அப்படிங்கிற இடத்துல இங்க ராதாபுரம் கால்வாய் வந்து திருப்பி விடப்படுது. இதுல இருந்து சின்ன சின்ன கிளைக்கால்கள் நிறைய போகுது. ஆனாலும் பெருவாரியான மிகப்பெரிய நிறைய 17,000 ஏக்கர் பாசன வசதி பெற வேண்டிய இடங்கள் இருக்கிற ஆயக்கட்டு இருக்கக்கூடிய இடம் என்னன்னா ராதாபுரம் கால்வாய் தான். அப்போ இந்த ராதாபுரம் கால்வாய்க்கான தண்ணி சித்தாறு 1, சித்தாறு 2, பேச்சுப்பாறை, பெருஞ்சாணி இந்த 4 அணைக்கட்டுகளும் இதுக்கு வந்து ஒரு முக்கிய நீராதாரமா இருக்குது. எது ரொம்ப சுலபம், நம்ம வந்து தோவாளை கால்வாயை சற்ற திறந்து போதுமான அளவு தண்ணி கொண்டு வந்து ராதாபுரம் கால்வாய்க்கு கொண்டு வர்றது ஈஸியா, அல்லது நான் தோவாளை கால்வாய்க்கு தண்ணியை திறந்து விட மாட்டேன், அதை வந்து ரெகுலேட்டரி கால் வழியா தண்ணியை திறந்து விட்டு நான் பழையாறுக்கு கொண்டு போய் பழையாறு வந்து கடல்ல கலக்கும் போது அங்கிருந்து நாம் பம்ப் பண்ணி பள்ளத்திலிருந்து உயரமான இடத்துக்கு பம்ப் பண்ணி கொண்டு போய் நான் 400 கோடி செலவு பண்ணி நாம ராதாபுரம் கால்வாய்க்கு தண்ணி கொண்டு வருவோங்கிறது அது வந்து ஈஸியா.
மக்களுடைய வரி பணத்தை வந்து எதுக்கு நாம முதல்ல முன்னுரிமை கொடுத்து செலவு பண்ணணும்? ஏன்னா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, ராதாபுரம் தோவாளை கால்வாய் வந்து தாங்காது, அதனால கொண்டு வர முடியாதுன்னு. ஏன் தாங்காது? 30 வருடங்களுக்கு மேல அது பராமரிப்பே செய்யாம இருக்கு. பராமரிப்புங்கிற பேர்ல ஹிட்டாச்சி இயந்திரங்களை விட்டு அந்த கல்லுகள் எல்லாம் நகட்டி போடுற வேலைகளை தான் செய்துட்டு இருக்கிறாங்க. அப்புறம் நகட்டி போட்ட கல்லுகள்ல இடையில புல்லு முளைக்கும், மரம் முளைக்கும், எல்லாம் முளைக்கும். அப்புறம் அதை பூசுறேன்னு சொல்லி அதுக்கு டெண்டர் போட்டு அது உடஞ்சி எடுத்து போன பிறகு அதுக்கு டெண்டர் போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அதை சரி பண்றேன்னு செய்யறாங்க. சோ இப்போ நம்மளுடைய கேள்வி என்னன்னா, ராதாபுரம் கால்வாய்க்கு நீர் ஆதாரம் இருக்கா இல்லையா? போதுமான அளவு தண்ணீர் கொண்டு வரதுக்கு தண்ணீர் இருக்கா இல்லையான்னா, தோவாளை கால்வாயில எத்தனை நாட்கள் தண்ணி போகுதோ அதே அளவு தண்ணி ராதாபுரம் கால்வாய்க்கும் வருஷத்துல 300 நாளுக்கு கொண்டு போறதுக்கு அளவுக்கு மழையளவும் இருக்கு, தண்ணியும் இருக்கு, தேக்கி வைக்கிறதுக்கான அணைகளும் அதற்கு இருக்கு, அதுக்கான கட்டமைப்புகளும் நல்லா உருவாக்கப்பட்டிருக்கு. இப்ப மேலை நாடுகள்ல எல்லாம் வந்து நீர் மேலாண்மையில $1 பணம் இன்வெஸ்ட் பண்றதா இருந்தாலும் ஏற்கனவே விஞ்ஞானபூர்வமா கட்டப்பட்டிருக்கக்கூடிய கட்டமைப்புகள்ல தான் $1 இருந்தா கூட அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. ஆனா இங்கதான் நம்ம நாட்டுலதான் வந்து புதுசு புதுசா கட்டுறது, புதுசு புதுசா பைப் போடுறது, புதுசு புதுசா கால்வாய் தோன்றது அப்படிங்கிற அந்த முறை வந்து இருக்குது. அது ஏன் செய்யறாங்க அப்படிங்கிறதே ஒரு வினோதமான ஒரு விஷயமா இருக்கு. உண்மையான நீர் மேலாண்மை செய்யணும் அப்படின்னா இருக்கிற கட்டமைப்புகளை வந்து ஃபுல்லஸ்ட் எஃபிஷியன்சிக்கு கொண்டு வரக்கூடிய வேலைகளை தான் தமிழக அரசு வந்து செய்யணும்.